बेनती करते मैं तो हार गई रे, बेनती करते मैं तो हार गई रे, पिया गो मनानत नाई रे। திருவேணி குளிர்ந்தது, பச்சை மாமலை போல் மேனி, பவழவாய் கமலச் செங்கண், அச்சுதாமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே. அப்படி கும்பாபிஷேகம் நடந்த நேரத்திலே வானத்தில் 3 கருட பட்சிகள் கருவறை விமானத்தை சுற்றி 3 முறை வலம் வந்தன. கமலம் போன்ற கண்கள், கூர்மையான நாசி, குவிந்த வாய், பெரிய கிரீடம், நெற்றியிலே திருமண்காப்பு, முகவாயில் பச்சை கற்பூரம், 2 கரங்கள்லையும் சங்கு சக்கரம் தாங்கி இருக்கார். ஒரு கரத்தை தனது முழங்கால் அருகில் வச்சிருக்கார். சாட்சாத் திருமலை வாசனாகவே தலப்பெருமாள் தரிசனம் தர. அப்ப திருமார்பிலே யார் இருக்கிறார் என்று பார்த்தால் சாட்சாத் தாயார் சேவை சாதிக்கிறாள். இந்த பெருமாளுடைய திருக்கோலம் பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு திருக்கோலம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார், அதுதான் அவருடைய பொருள். இந்த இறைவனுடைய பாதத்தை சேர்ந்தவர்கள் பிறவியாகிய பெருங்கடலை நீந்த முடிகிறது. ஆக பெருமாள் வழிபாடு என்பது எல்லையில்லாத சக்திகள் உடையது. பொதுவாகவே இந்த வெங்கடேச பெருமாள் மந்திரத்தை சொல்லணும். நான் நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன். ஓம் நமோ வெங்கடேசாய காமிதார்த்த பிரதாயினே பிரணதகிலேசநாசாய கோவிந்தாய நமோ நம. இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய்விளக்கு ஏற்றி மல்லிகைப்பூ சாத்தி 108 முறை ஜெபிக்கணும். இந்த மந்திரத்தை இந்த நெய்விளக்கு ஏற்றுறதும் மல்லிகைப்பூ சாத்துறதும் ரொம்ப முக்கியம். இப்போ கோவிலுக்கு போக முடியலையே, நான் வீட்டில் இருந்து பண்ணலாமா அப்படின்னா வீட்டில் இருந்தும் பண்ணலாம். முடியன்றவரை பெருமாள் கோவிலுக்கு சென்றால் இந்த பெருமாளுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதே. ஏகாதசியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப சிறப்பு. வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்றவர்கள் எல்லாம் இந்த தலத்து பெருமாளை சென்று வழிபடுங்கள். திருப்பூர் வெங்கடேச பெருமாளை, வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் தேடி வரும். சிலருக்கு அலுவலகத்தில் ஆஃபீஸில் எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு குறைகள் இருக்கக்கூடியவர்கள் திருப்பூர் வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலிலே சென்று பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கும்.
செல்வம் பெருகும். ஆகவே அப்படி சென்று வழிபடுவது என்பது உங்கள் வாழ்க்கையிலே எல்லா வகையான நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். அன்பர்களே, திருப்பூர் செல்லுங்கள். திருப்பூர் வெங்கடேச பெருமாளை வழிபட்டு எல்லா நலன்களையும் பெறுங்கள். ஓம் நமோ நாராயணாயே என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த மந்திரத்தை கேட்பவர்களுக்கே முக்தி என்றால் அதை சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளவு பயன் கிடைக்கும்? வைகுண்டத்தில் நாராயணன் பாம்பு படுக்கையில் படுத்துட்டு இருந்தார். அவருடைய காலுக்கு அருகில் மகாலட்சுமி அமர்ந்திருந்தாள். அப்போது அங்கு வந்த நாரதர், இறைவனே, உன்னுடைய பக்தர்கள் அனைவரும் உனது பெயரை சொல்கிறார்களே, இந்த பெயரில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டார். அப்போ நாராயணன் நாரதரை பார்த்து, நான் உனக்கு சொல்லி விளக்கிறத விட நீயே போய் பாரு அப்படின்னு சொன்னார். நேரில் சென்று தெரிந்து கொள், உடனடியாக பூலோகம் சென்று தெரிந்து கொள்னார். தென் திசையில் இருக்கக்கூடிய வனத்தில் ஒரு புழுவிடம் அந்த மந்திரத்தை சொல்லி என்று நாராயணர் சொல்லியிருந்தார். நாரதர் நேரம் வந்தார். நாராயணன் சொன்ன அந்த வனத்தை நோக்கி சென்றார். அங்கு ஒரு புழு ஒரு இலையின் மீது ஊர்ந்து கொண்டிருந்தது. அதன் அருகிலே சென்ற நாரதர் அந்த புழு பக்கத்தில் போய் ஓம் நமோ நாராயணாயா என்ற மந்திரத்தை சொன்னார். அந்த புழு உடனே செத்து விழுந்தது. நாரதருக்கு குழப்பம். பெருமாள் பேரை சொன்னால் நன்னா இருக்கணுமே, புழு செத்து விழறதேன்னு சொல்லிட்டு மனம் குழப்பம் அடைந்து வைகுண்டம் போனார். அந்த புழுட்ட உங்கள் பேர் சொன்னேன், அது செத்து விழுந்து விட்டதே, இதுதான் மகிமையான்னு கேட்டார். இப்போ நாராயணன் சொன்னார், நாரதா, நீ மீண்டும் பூலோகம் செல். அங்கே ஒரு பசுமாடு ஒரு கன்றை ஈனும், அதில் போய் என்னுடைய பெயரை நீ மந்திரத்தை சொல்லுன்னு சொன்னார். நாரதர் மீண்டும் பூலோகம் வந்தார். ஒரு பசுமாடு கன்றை ஈன்றது. அதன் காதிலே சென்று ஓம் நமோ நாராயணாயே என்றார். அந்த கண்ணுக்குட்டி அப்போதான் பிறந்திருக்கு. பிறந்து சில நிமிஷங்கள் கூட ஆகலை. அந்த கண்ணுக்குட்டி கீழே விழுந்து இறந்து போச்சு. திடுக்கிட்டு போனார். முதல்ல போய் ஒரு புழுட்ட சொன்னோம், புழு செத்து போச்சு. இப்போ ஓம் நமோ நாராயணாயேன்னு சொல்லி இந்த கண்ணுக்குட்டி காதில் சொன்னால் அதுவும் செத்து போச்சே. பசுமாட்டை கொல்றதே பாவம், அதுவும் பிறந்து சில நிமிஷங்கள் தான் இருக்கக்கூடிய இந்த கன்றுக்குட்டி காதில் சொல்லி அது கொன்று விட்டோமேன்னு வருத்தப்பட்டார். திரும்பவும் வைகுண்டம் போனார். நாராயணா, இது என்ன சோதனை? உடைய மந்திரத்தை நான் சொன்னேனே இப்படி ஆகிறதே, இது என்ன விளையாட்டுன்னு கேட்டார். உங்கள் மந்திரத்தை சொன்ன உடனே கன்று இறந்து போய் விட்டதே, மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டேனேன்னார். இப்போ நாராயணர் சொன்னார், நாரதா, நீ கவலைப்படாதே, திரும்பவும் நீ பூலோகம் போ, நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு போ. அங்கே ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருப்பான். என் பெயரிலான மந்திரத்தை நீ சொல்லிப்பார் என்றார். நாரதருக்கு இப்போ ரொம்ப பயமாயிடுச்சு. ஏற்கனவே 2 முறை பெருமாளுடைய பெயரை சொன்னோம், புழு செத்து போச்சு, பசு செத்து போச்சு, இந்த பாவம் சேர்ந்துருது நமக்கு. இப்போ நம்மால ஒரு சிறுவனும் செத்து போய் அந்த பாவமும் வந்துடப்படாதேன்னு பயந்தார். மனசை திடப்படுத்திட்டு பூலோகம் வந்தார். ஏன்னா பெருமாள் சொல்லிட்டாரே, உத்தரவு மீறப்படாதேன்னு பூலோகம் வந்தார். பெருமாள் சொன்ன இடத்துக்கு போனார். அங்கே ஒரு சிறுவன் பொம்மைகளை வச்சு விளையாடின்னு இருந்தான். மனசெல்லாம் பயம் நாரதருக்கு. அந்த சிறுவன் பக்கத்தில் போனார். ஓம் நமோ நாராயணாயே என்றார். அவ்வளவுதான். அந்த சிறுவனும் இறந்து போனார். நாரதருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. இறைவன் தன்னை வைத்து 3 உயிர்களை இறக்க செய்து விட்டானே என்ற ஒரு கவலை அவருக்கு. மனமெல்லாம் கவலையோடு இப்போ வைகுண்டத்துக்கு திரும்ப வந்தார். அங்கு நாராயணரும் மகாலட்சுமியும் அமர்ந்திருந்தார். அவர்களின் அருகிலே கீழாக ஒரு முனிவரும் அமர்ந்திருந்தார். மனம் தடுமாறிய நிலையில் வந்த நாரதர் நாராயணன் பக்கத்தில் போனார். நாராயணன் கேட்டார், நாரதா, ஏன் இப்படி கவலையோடு வருகிறாய்? உனக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டார். நாரதர் சொன்னார், அங்கே இருக்கக்கூடிய முனிவரை பார்த்தார். அவருக்கு மனசில் ஒரு குழப்பம் இருந்தாலும் சொல்லுவோம் நாராயணன்ட்ட சொன்னார். நாராயணா, இது என்ன சோதனை? நான் தங்களின் மந்திரத்தை அதோடைய சிறப்பை சொல்லுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டேன். ஆனால் நீங்களும் என்னை பூலோகத்துக்கு போ, அந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொன்னேன்.
நான் உங்களின் பெயரிலான மந்திரத்தை சொன்னேன். முதல்ல அந்த புழு இறந்தது, அடுத்து அப்போதாம் பிறந்த கன்று இறந்தது, அதன் பின்பு இளம் வயது பாலகனும் இறந்து போனானே பெருமாளே, அந்த 3 உயிர்களும் இறந்து போய் விட்டனவே, உங்கள் பெயரிலான மந்திரம் அவ்வளவு கொடுமையா இருக்கேன்னு. இல்லை நான் அதை தப்பா உச்சரிச்சிட்டேனான்னு கேட்டார். நாராயணன் நாரதரை பார்த்து சிரிச்சார். நாரதா, நீ சொல்வதிலும் உண்மை இருக்கும். எங்கே ஏன் முன்னால ஒரு முறை அந்த மந்திரத்தை சொல் பார்க்கலாம் என்றார். இறைவன் இருக்கக்கூடிய இடத்திலே தனது மனதை இடமாக்கி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு அந்த மந்திரத்தை சொன்னார் நாரதர். ஓம் நமோ நாராயணாய என்று சொன்னார். நாரதர் கண்களை திறந்து பார்த்தார். இறைவனின் கீழாக அமர்ந்திருந்த அந்த முனிவர் உடலை விடுத்து அந்த ஆன்மா இறைவனின் காலடியை சென்று அடைந்தது. அந்த முனிவருடைய ஆன்மா. நாரதர் கலங்கி போய்விட்டார். நாராயணன் இப்பொழுது நாரதரை பார்த்து, நாரதா, எனது பெயரை உச்சரித்தால் அனைத்து உயிர்களும் முக்தியடையும். உனது வாயால் எனது பெயரிலான மந்திரத்தை கேட்டதும் நீ நமோ நாராயணாயன் அந்த புழுட்ட போய் சொன்ன, அந்த புழுதான் பசுவாயிடுச்சு. இப்போ அந்த பசு கண்ணுக்குட்டி ஈன்ற பொழுது அந்த கன்றாக மாறியதே, அது போய் நீ நமோ நாராயணாயன் சொன்னேன். அதனால அந்த கண்ணுக்குட்டி தான் பின்னால் பாலகனா பிறந்தது, மறுபிறப்படைந்தது. அந்த பாலகன் காதில் போய் உன் நமோ நாராயணாயே என்று நீ சொன்னாய். அவன் மகா முனியாக அவதரித்தான். அந்த பெயரிலான மந்திர சிறப்பினால்தான் அந்த மந்திரத்தை இங்கே வந்து நீ சொன்னதும் அந்த மகாமுனியும் முக்தி அடைந்தான். ஆகவே இந்த மந்திரம் அனைவரையும் முக்தியடைய வைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாராயணரே நாரத மகரிஷிக்கு அந்த மந்திரத்துடைய அந்த பெருமையை சொல்லி இருக்கிறார். ஆகவே அன்பர்களே, தினமும் உங்கள் இல்லங்களிலே ஓம் நமோ நாராயணாயே என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அது சொல்ல சொல்ல அவ்வளவு நன்மைகள் நம்முடைய குடும்பத்திலே அமையும். ஆகவே திருப்பூர் வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலுக்கு சென்று வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலமாக அந்த பெருமாளுடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக நாம் பெற முடியும். சுலபமாக பிறவிக் கடலிலே நாம் கரையேறி விடலாம். இந்த கோவில் எந்த இடத்துல இருக்குன்னா, திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பூர் அந்த ஊத்துக்குழி பிரதான சாலை வருதே, அதில் முதல் ரயில்வே கேட் அருகிலே இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வகையான நலங்களும் பெற வேண்டும் என்பதற்காக ஜெயா தொலைக்காட்சி இந்த அருமையான திருப்பூர் வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலை உங்களுக்கு படம் பிடித்து காட்டியது. அனைவர் வாழ்விலும் எல்லா சௌபாகியங்களும் இங்கே பெறணும். ஓம் நமோ நாராயணாய நமஹா.